ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்க்டு பெஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரோ டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் போகலாம். மாஸ்டர் நீங்கள் நிறைய டைம் இருந்துச்சுன்னா கிராண்டு கூட அடிக்கலாம். இதுதான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக்குன்னே சொல்லலாம் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இல்லாத போகவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஸ்குவாட் இருக்கவே என்னை ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. இதுவே ரேண்டம் பிளேயர்ஸ் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அவனுங்க கில் அடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. வள கொலான்னு பேசாத விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்ஸு. நீங்கள் 4 பேருமே டிமிட்ரி தான் நிறைய பேர் வச்சுன்னு போவாங்க. 4 பேருமே டிமிட்ரி ஒண்டி வச்சுன்னு போகாதீங்க. டிமிட்ரிக்கு பதில் இப்போ நான் ஷோ பண்ணுற பாருங்க, அந்த கேரக்டர்லாம் வச்சுன்னு போனீங்கன்னா 100க்கு 90% பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். போயா ஸ்டெக்ஸும் மெயின்டைன் பண்ணலாம். நான் இப்போ அந்த கேரக்டர் ஸ்கில்லை ஒவ்வொன்றா ஷோ பண்ணிக்கினே வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு ஒருத்தராச்சும் டிமிட்ரி வச்சுன்னு போனோம். டிமிட்ரியோட பவரை பற்றி உங்களுக்கே தெரியும். டிமிட்ரி பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ண யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, டிமிட்ரி வச்சுட்டு திவா வைக்காத போயிட்டிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. திவா வச்சின்னு போங்க. திவா வச்சிங்கன்னா என்ன யூஸ்னால் அந்த ஸ்பீடை ஏஞ்சிப்போம். இப்போ நான் 3 பேருமே டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிமிட்ரியால் ஒருத்தர் டிமிட்ரி போட்டு நீங்கள் ஓடிட்டா கூட நீங்கள் 3 பேருமே சட்டுன்னு ரிவைவ் ஆகிடுவீங்க. எழுதுகிறது மட்டும் இல்லாத எல்லாருக்கும் 50 HP கிடைக்கும். அதை வச்சே நீங்கள் ஆப்போனன்ட் டீமை ஜெயிச்சிடலாம். செகண்ட் கேரக்டர் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். அது வேறு ஒரு கேரக்டரும் இல்லை, க்ளூ கேரக்டர் தான். க்ளூ கேரக்டர் வச்சுன்னு போனீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு காட்டும். உங்களுக்கு ஒண்டி காட்டாது, உங்கள் ஹோல் டீமுக்கே காட்டும். அதை வச்சு நீங்கள் 2 பேர் இந்த சைடு போங்கடா, 2 பேர் அந்த சைடு போங்கடான்னு அசால்ட்டாக அடித்து முடிச்சிடலாம். அசால்ட்டாக அடிக்கிறது மட்டும் இல்லை, அதை பாயும் அடிச்சுட்டு ப்ளஸ்ஸோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் க்ளூ கேரக்டரோட பவரு. மறக்காமல் டீமுக்கு ஒருத்தராச்சு க்ளூ கேரக்டர் வச்சுட்டு போயிடுங்க. செகண்ட் கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா டாக்ஸியோ வைக்கிறதால என்ன ப்ரோஜன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 பேர் இப்போ டவுன் பண்ணிட்டு திடீர்னு ஒருத்த எல்லாம் வருவான். கும்பலாக சுற்றி க்ளோவால் போட்டு 3 பேர் ரிவைவ் பண்ணி விட்டு மேட்ச் அவனுக்கு சாதமாக எடுத்துப்பானுங்க. அதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸியோ யூஸ் பண்ணலாம். இந்த டாக்ஸியோட பவர் இவ்வளோ தான். அடுத்த கேரக்டர் ஸ்கில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேரக்டர் ஸ்கில்லோட பவர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அடுத்து இம்மோர்டலான கேரக்டர் ஓரியானு அட்டாக்கிங் பிளேயர்கிட்ட கொடுத்துருங்க. ஓரியான் கேரக்டர் அவனை வச்சு யாரை சொல்கிறீங்க, யாருனாலும் அவன் எல்லாரையும் முடிச்சு விட்ருவான். ஓரியான் ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த இபி கேரக்டர் போட்டால் 200 வரும். அந்த மாதிரி வச்சு ஸ்குவாடே வைப் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஓரியான் கேரக்டர் தான் வச்சுட்டு சோலோ விசஸ் ஸ்குவாட்லாம் பண்ண போவேன். ஏன் ப்ரோ ஓரியான் கேரக்டர் அவ்வளோ பவரானு கேட்டிங்கன்னா, ஆமாம், 100% பவர், 100% கேரண்டி. நீங்கள் ஓரியானை நல்லா அடிக்காதீங்கன்னா ஓரியானை பயங்கரமாக அடிக்கலாம். இந்த ஓரியான் கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு உங்கள் யாராலையும் அடிக்கவே முடியாது. அதுதான் ஓரியான் கேரக்டரோட பவர். அது மட்டும் இல்லாத 3 ஹெச்பியாக போயினே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஓரியான் கேரக்டர் பயங்கரமான கேரக்டர் வைக்காத போயிட போகிறீங்க. அதுதான் மெயின். ஸ்குவாடுக்கு ஒருத்தராச்சும் ஓரியான் கேரக்டர் வச்சுட்டு இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஓரியான் கேரக்டர் வச்சுட்டு போங்க. செகண்ட் டிப்புக்குள்ளே போயிடலாம் கைஸ். செகண்ட் டிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். நான் ஆக்டிவ் ஸ்கில்லை பற்றி ஒண்டி தான் சொல்லியிருப்பேன். பேசிவ் ஸ்கில்லை பற்றி நீங்கள் அதை அப்படியே வச்சிங்களேன், கரெக்டாக இருக்கும் ஒரு மேட்ச்சுக்கு. செகண்ட் டிப்ஸுக்குள்ளே போயிடலாம் வாங்க. செகண்ட் டீம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் எடுக்கிறத பொறுத்து தான் நீங்கள் மாஸ்டரோ கிராண்ட் மாஸ்டரோ போக முடியும். நீங்கள் நிறைய டைம் இருந்துச்சு ப்ரோ, 2 நாள் ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நைட்டு பகல் ஃபுல்லாக இருக்குது ப்ரோனா வச்சிங்களேன், ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏற்றணும், 200 ஸ்டார் ஏற்றணும். 200 ஸ்டார் ஏற்றுனீங்கன்னா 3 நாள் 4 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜன்லேயே இருக்கலாம். இல்லை ப்ரோ என்னால் கொஞ்சம் டைம் தான் ப்ரோ இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும்
ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் விளையாடுறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் ஏற்றுங்க. ஒரு 2 வாரத்தில் கிராண்ட் அடிச்சிடலாம். இல்லை ப்ரோ என்னால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 10 பாயிண்ட் ஏற்றுனீங்கன்னா போதும். அதை வச்சே நீங்கள் சீசன் லாஸ்ட்டில் கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். கிராண்ட் மாஸ்டர்னாலும் எலைட் மாஸ்டரில் போயிடலாம். இதாங்க செகண்ட் டிப்பு. நீங்கள் விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து போங்க. இதுக்காக ஸ்கூல் லீவு போட்டெல்லாம் விளையாடாதீங்க. நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட்டு கூட எடுத்துங்க. கிராண்ட் மாஸ்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு கேம் தான். அதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கேமாக பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. தேர்டு டிப்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. தேர்டு டிப் என்னென்னா சோலோ விசஸ் ஸ்குவாட். நான் ப்ரோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையோ ப்ரோன்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, யாராச்சும் டீமுக்கு ஒருத்தராச்சும் சோலோ விசஸ் ஸ்குவாடு பிளேயர் இட்டுன்னு போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் எல்லாம் டெத் ஆகிட்டீங்க. பாம் போட்டு எல்லோரும் நீங்கள் டெத் ஆகிட்டீங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அப்படி சோலோ விசஸ் ஸ்குவாடு பிளேயராக இருந்தால் ஏதோ ட்ரை பண்ணலான்னு ஜெயிக்கலாம். ஜெயிச்சிட்டிங்கன்னா போயா உங்களுக்கு தான். சோலோ விசஸ் ஸ்குவாடு பிளேயரை மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க, முடிஞ்ச அளவுக்கு சோலோ விசஸ் ஸ்குவாடு. அதனால தான் சொல்கிறேன், சோலோ விசஸ் ஸ்குவாடு பிளேயரை கூட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ளஸ் ஆகும். அதனால தான் சோலோ விசஸ் ஸ்குவாடு மேட்ச்சுக்கு டீமுக்கு ஒருத்தராச்சும் கூட்டின்னு போங்க. 4th ட்ரிப்புக்குள்ளே போயிடலாம். கைஸ், 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்குவாட் இருக்காது. ஸ்குவாட் இல்லாததுனால நிறைய பேர் கிராண்ட் அடிக்க முடியாது இருப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸுக்காக நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். இந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் சோலோ பிளேயர்ஸ் கமெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரெண்டாகி ஸ்குவாட் ஆகிக்குங்க. இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இது மூலிமா நிறைய பேர் கிராண்ட் மாஸ்டர் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்குள்ளே போயிடலாம் வாங்க. 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ பிளேயர்ஸ் இருந்தும் போக முடியாது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்கில் இருக்காது. நிறைய பேருக்கு ஸ்கில் இல்லாத இருக்கும். அதனால் கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக பார்த்து கூட்டிகிட்டு போங்க. 2 சீசன் அவர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தால் கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அடிக்கலைனாலும் அவங்க 3 பேர் அடித்து குத்துருவாங்க. அதனால தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.